குழந்தைகளுக்கான சரி மருந்து எப்படி செய்கிறதுனா வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும் தூதுவளை. உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சா அந்த தூதுவளையை எடுத்துக்கிங்க. இந்த தூதுவளையை அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறம் இதில் கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்போது சின்ன குழந்தைகளுக்கு இந்த சளி மருந்து கஷாயமாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதில் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு இந்த தூதுவளையை எடுத்திருக்கேன். அது எப்படின்னா 2-3 கையாட்டி பிச்சு போட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ நீங்கள் அதில் சேர்த்துக்கிங்க. அப்போ தான் அதோட சாறு ஃபுல்லாக கஷாயத்தில் இறங்கும். அதுக்காக முள் இருக்கும், பார்த்து பொறுமையாக அதை நல்லா பிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி இருக்கிறதுனால அதில் நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கஷாயத்தை சின்னவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். பெரியவங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துப்போ அடுப்பில் அதை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். பாருங்கள் நல்லா கொதிக்குதா? அது மாதிரி கொதிக்க விட்டு தண்ணி 2 டம்ளர் வச்சோன்னா அது பாதி அளவு, அதில் ஒரு பங்கு 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு 2 வயசு குழந்தைக்குன்னா இதில் நான் 2 பாலாடை போடுவேன். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுங்க. இதில் கசப்பு சுவையெல்லாம் எதுவும் இருக்காதனால குழந்தைகள் கண்டிப்பாக அதை நல்லாவே குடிப்பாங்க. இப்போ இது என்னோடய குழந்தைக்கு இதை நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு வயசு குழந்தைன்னா அதை இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு பாலாடை யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுத்தாலே போதும், குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.